முதல் நாள் நள்ளிரவு 3:50. ஆனா பிசியோதெரபிஸ்ட் வேற டாக்டர் வேற. தெரபிஸ்ட் குடுக்குறவங்க டாக்டர். டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. இதுவும் டாக்டர் படிப்புதான், இதுவும் டாக்டர் போடுறதுனாலே உங்களுக்கு லாபம். டாக்டர்ல நிறைய வெரைட்டி போட்டுருக்கா, வெரி பிபிஎஸ் போட டாக்டர். பிசியோதெரபிஸ்டும் டாக்டர்ஸ் தான் வந்துருச்சால. ஆமா, வாயில வடை சுடுறவனை பார்த்திருக்கேன், ஆனா வாழ்க்கை பஜ்ஜி சுடுறவனை இப்பதான் பாக்குறேன். எனக்கு நம்ப முடியாது. நான் படிச்சா புரியாதா? எனக்கே புரியாது. படிச்சா புரியாதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன், இருந்தாலும் புரியாது. நாசமா போச்சு. இல்ல எனக்கே புரியாது. படிச்சிருந்தாலும் மெடிக்கல் டெர்மினாலஜி வச்சு புரியாது. நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நான் என்ன போட்டாலும் தெரியும், அது எனக்கு புரியாதுன்னு சொல்ல வேணாம். நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வைத்தியா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்த கத்துட்டு ஓடியாங்க. 4 நாள்லயா? எனக்கு புரியாதான். நான் பார்த்தாலும் நான் படிச்சாலும் எனக்கு புரியாதான். மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னது யூஸ் பண்ணுங்க. சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா, ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு பக்கம் திரும்பி படுக்கிறீங்களா? சார் கொரட்டை விடுவீங்களோ அதிகமா? தூங்கிட்டு கொரட்டை விட்டனா? ஆமா, அந்த மாதிரி வருது. கொஞ்சம் தூங்காம கூட இருங்க, நான் மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கொரட்டை வர்ற நீ ஃபுல்லா பயங்கரமான கொரட்டை விடுற. கொரட்டை நீ கேட்டிருக்கிய? உனக்கே பயங்கரமா வருது. டேய் யார சொல்ற? உன்னதான் கூட சொல்ற. ஒரு முடிவா இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஓகேவா, விளையாடுங்க, நோ ஆஃபென்ஸ். முடியலப்பா, நீங்க என்ன புரியாம பேசிட்டு இருக்க? முடிவா இருக்காங்க. போவையா கக்கிட்டு போறட வந்து கலவரம் பண்ணீங்க. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு யாரு இப்படி கை நீட்டி இப்படி போ இப்படி பண்ணு அதெல்லாம் சொன்னா எனக்கு மக்கள் ஆயிடுவேன். இதான் லாஸ்ட் டைம் நான் சொல்றேன். மரியாதை இல்லப்பா, நீ மரியாதை நடந்துக்க. என்னது? நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நான் கொரட்டை தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொரட்டை. நான் சொல்ற முதல்ல நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நான் கொரட்டை தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொரட்டை. நான் சொல்ற முதல்ல நீதான் ஃபர்ஸ்ட் கொரட்டை. நான் சொல்ற முதல்ல நீ பாட்டு. நீ மேல டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்கப்ப நீ அந்த பக்கம் திரும்பி போடு, இந்த பக்கம் திரும்பி போடுன்னு சொல்லிட்டு நீ யாரு? நான் சொன்னேனா? ஆமா, நான் சொன்னேனா? உங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? உங்கள்ட்ட சொல்ல. கொரட்டை உங்கள்ட்ட சொல்ல. உங்கள்ட்ட சொல்லல. அப்படியா? அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப டைம் கொரட்டை விடுறா. அப்படி சொன்னீங்க சும்மா தேவையில்லாம பேசுறீங்க. கை எல்லாம் நீட்டி பேசுறது. நீ முதல்ல கை நீட்டி பேசுறீங்க. நான் இறக்கிட்டேன். சூப்பர், நன்றி. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டது. எவன் சொன்னானா அவன்கிட்ட போய் கேளுங்க. தம்பி, நீ முதல்ல கை கீழே இருக்கு பேசு. கீழே இருக்குன்னு சொல்லிட்டா நான் என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தடிச்சு வேண்டாம். பிசியோதெரபி பத்தி டவுட் ஓரா இருந்தோட கேட்டதே திருப்பி கேக்குறாங்க. கேட்டது அவங்க கிடையாது. சும்மா இருப்பா சார், சும்மா இருங்க சார். சும்மா இருன்னு நீங்க சொல்ல முடியாது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நான் பேசுறது unnecessary எப்படி சொல்ல முடியும்? என்னோட பிசியோதெரபியா டாக்டர் போறானே உங்களுக்கு என்ன தெரியும்? லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? என்ன தெரியும் உங்களுக்கு அத பத்தி? மெடிக்கல் ஃபீல்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. மெடிக்கல் ஃபீல்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நான் அதெல்லாம் பட் தெரியும். சர்ச் பண்ணிக்கிறேன். சொல்றேன், நிறைய பிரஸ் மீட்ல கொடுத்திருக்கேன். உள்ள லா இருக்கு. அந்த லாவுல உள்ளவங்க எங்க ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுப்பா. உள்ள போய் படிக்கணும். டிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு லேட்டின் மெடி. பார் கவுன்சில பத்தி படிக்காதீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஞானி மாதிரி எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், நீங்க மட்டும் பேசாதீங்க. பேச சும்மா இருங்கப்பா. நீங்க யாரு சும்மா சொல்றீங்க? நான் யாருன்னு எல்லாம் கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. நீங்க யாரு முதல்ல? நான் கேட்பேன். டாக்டர் ஃபார் வாட்டர் மிலன். நீங்க டாக்டர் ஃபார் வாட்டர் மிலன். நீங்க வாட்டர் மிலன் ஸ்டாரா இருங்க, யாரா வேணா இருங்க. யாரா நீ? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. நீங்க ஏன்ட்ட வந்து கேக்குற ரைட்ஸ் கிடையாது. யார் சொன்னா? நம்ம எல்லாரும் சம உரிமை. எல்லாரும் சம உரிமை. ஏன்ட்ட வந்து பேசும் ரைட்ஸ் கிடையாது. அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். நான் வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. இவனை கொன்னிடலாமா? ரொம்ப நம்ம வீட்ல எல்லாம் லக்ஸரியா ரொம்ப வசதியா இருந்துட்டு இப்ப எல்லாமே ஒரு கட்டுப்பாடு அப்படின்றப்ப இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு. கீழ ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க பர்பி இல்ல. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க நான் வந்து குமரன் உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன். சரி வா. ஜோக்
இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. பாத்துக்கங்க, பிக் பாஸ் அண்ணாவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப நாள் கனவு எனக்கு இது. அப்படியா? ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா, இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். எனக்கு இத பாக்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். என்னன்னா அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பதறாங்க. பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து வெறும் 50% நபர்கள் தான் நாமினேஷனுக்குள்ள போவாங்க. ஏன்னா இது பிரீமியம் கிளாஸ். கடவுள் இருக்கிறாங்க மாரே. யாரு? சுதாகர், தர்பூசணி சுதாகரா? திவாகர். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல கேள்வி திவாகர் நான் சொல்றேன். வாட்டர்மெலன் சார். வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன். என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கி கொடுத்துடா முதலாளி. திவாகர் 7 votes. என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு. தன்னுடைய பப்ளிசிட்டிலேயே எல்லாத்தையுமே பார்க்கறதுனால தன்னோட பர்சனல் கேமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நடிப்பு தான். அவர் மென்டல் ஸ்டேட்டை மாத்தினார்னா அது முடியும். நான் ஆக்சுவலா யாரையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்பா இருப்பாங்க. பர்சனலா தான் போயிருவேன். இண்டிவிஜுவலா யாரையும் சொல்ல மாட்டேன். நீங்க இதெல்லாம் பேசுறது கேட்கும்போது எனக்கு கூட தான் சங்கடமா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன். வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற? ஒரிஜினாலிட்டி நான் எதுவுமே பார்க்கல. எல்லாத்துக்காகவுமே நடிக்கிறாங்கன்னு தோணுது. வேற மாதிரி பப்ளிசிட்டி பண்ற மாதிரி அது நல்லா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க மிரர் முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க சொல்லிட்டீங்க. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? என்னவோ உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்